சஞ்சய் காயின்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2 ரூபா டப் காயின் ஹைதராபாத் மின்ட். அதெல்லாம் 2 நாளாக வீடியோ போடலன்னா, நேற்று முக்கியமாக போடலன்னா ஒரு 700 காயின். நான் போன வட்டம் சொல்லிட்டு இருந்த வீடியோவில் ஒரு 500 காயினை கூட கொண்டு வருவார் அப்படின்னு. நேற்று 700 காயினை கொண்டு வந்திருக்கு. அது வந்தால அந்த 2 மின்ட்டு பாம்பே 90 பாம்பே கல்கட்டா, அது அப்படியே 600 காயின் கொடுத்தாச்சு நேற்று. வேறு ஹைதராபாத்தில் ஒரு 50 காயின் ஒரு நண்பருக்கு கொடுத்தாச்சு. ஆமாம், மொத்தமாக 2 பேருக்கும் கொடுத்தாச்சு. அது போக கொஞ்சம் ஹைதராபாத் மின் இருக்குது. போன வட்டம் 20 கேட்டவங்களுக்கெல்லாம் 10 கொடுத்தேன். ஆமாம், 10 கேட்டவங்களுக்கு 5 கொடுத்தேன். யாருக்குமே ஃபுல்லாக கொடுக்கல. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. 2 பேர் முக்கியமாக கேட்டிருந்தது ஃபுல்லாக எடுத்துக்கிறது கேட்டிருந்தாங்க. அப்போ அதனால் அவங்களுக்கு கொடுத்தாச்சு. இன்றைக்கி மீத வந்திருக்கு, பாருங்கள். தேவையுள்ளவங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. ஹைதராபாத் மின்ட் கண்டிஷனில் சூப்பர் கண்டிஷனாக இருக்கும். கரகரை எதுவுமே இராது, நல்ல கண்டிஷனாக இருக்கும். பார்த்துக்கோங்க, நல்ல 1 வரை இருக்கும். கடைக்கார சொல்லுதாராம், எப்படி டப்பு காயின் 1 ரூபா காயினோட நிறையா வந்திருக்கு. இது ஒரு 10 வருஷ இடையில் ஒரு காயினோட வந்தது இல்லையா. ஒரு 25 வருஷமாக சேர்த்து வச்சுருந்துருக்காரு. 25 வருஷமாக இந்த காயினை சேர்த்து வச்சுருந்துருக்காரு. அப்போ பாருங்கள், நீங்கள் டப்பு காயின் இப்போ 1-2 வருது, ஆனால் இது வர மாட்டாங்க அப்படிங்கிறாரு. அவ்வளோ தூரம் நின்று போச்சுது. அப்போ இது தேவையுள்ளவங்க வாங்கிக்கோங்க. இது மொத்தமாக உங்களுக்கு ஒரு அதிகம் வாங்க ஒரு 10 காயினை வாங்கிக்கோங்க. 70 காயின் தான் மொத்தம் இருக்குது. 10 காயினை வாங்கி வச்சுக்கோங்க. போன வட்டத்தை அதே ரேட்டு தான். போன வட்டம் நான் கொடுத்து யாருக்கும் ஃபுல்லாக தேவையில்லை. சரியா, ஈவன்சி வந்திருக்கு 2-3 காயின். ஈஎன்சி பார்த்துக்குங்க, நல்லா பார்த்துக்குங்க. ஈஎன்சி, இது ஈஎன்சி. ஈஎன்சினாலே வேறு இடத்துல 200, 300, 400 தான். நம்ம உங்களுக்கு 100 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன் ஒரு காயின். ஈஎன்சி உங்களுக்கு கிடையாது. ஈஎன்சி இல்லட்டா இதுக்கெல்லாம் விலை கம்மி தான். ஈவன்ஸ் கிடைக்க ரொம்ப கஷ்டம். அடுத்து 5 ரூபா ஈவன்சி பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். பார்த்துக்குங்க, 5 ரூபா ஈவன்சி வந்து காணிக்கேன். அந்த எடிஜை பார்க்கணும். எடிஜி வந்து பாய்க்குள்ள நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அந்த எடிஜை வந்து பார்க்கணும். இதில் உள்ள இது எப்படி இருந்தாலும் க்ளீன் பண்ண முடியாது. அதில் ஃபுல் ஈவன்சி கண்டிஷன். இதில் வந்து நான் ஒன்றா காணிக்க பாருங்கள். ஒரு டேட்டு ஒன்றா காணிக்கேன். எல்லாம் மாஸ்கோ இருக்குது, 98 ஹைதராபாத் இருக்குது. இதில் வந்து சாரி நான் மறந்துட்டேன். இதில் ஒரு ஸ்கேர் காயின் போட்டிருக்கேன். 93 பாம்பே மின்ட். இது இல்லை, இதில் இருக்குது, உள்ள ஆயிடுச்சு நினைக்கிறேன். அது வந்து ரைட்டு கூட. ஏற்கனவே இது ஸ்கேர் காயின் ஈஎன்சி. இதில் வந்து பாம்பே மின் இருக்குது, ஹைதராபாத் மின் இருக்குது, மாஸ்கோ மின் இருக்குது. உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் வாங்கிக்கலாம். பார்த்துக்கிட்டலாம், பாருங்கள், எடிச்செல்லாம் பாருங்கள். அது இல்லை, உள்ளெல்லாம் க்ளீனாக இருக்குது. ஏன்னா இது எல்லாமே ஓல்டர் போட்டு தந்துடும், பிரச்சனை இல்லை. சரி, உங்களுக்கு ஒரு சந்தேகம் வேண்டாம் அப்படின்னா இப்படி காணிச்சிருக்கேன். எடுக்கும் ஒரு நம்ம ஆர்டருக்குள்ளே ஓட்ட கொடுத்தா சிறப்பாக ஈவன்சியாக இருக்குமோ இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். க்ளீன் பண்ணதா அப்படின்னு.
இது அதனால் எல்லோருக்கும் நான் ஓல்டர் போட்டு தந்துடுவேன். இது இந்த காயினை எல்லாமே நான் ஓல்டர் போட்டு கொடுத்துருவேன். ஏன்னா ஈவெண்ட்ஸுங்கும் போது கொஞ்சம் கண்டிஷனாக போகணும். சரியா? இது நம்ம எப்பவும் கொடுக்குற ரேட்டு தான். ரேட்டுக்கெல்லாம் நியாயத்துக்கு கொடுத்தா நமக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, அப்படியே கொடுத்துட்டோம். 50 ரூபா தான் அந்த ரேட்டு. இதுக்கு வாங்கி வச்சுக்கோங்க. இது வேணாலும் வாங்கி வச்சுக்கோங்க. இது யூஎன்சி ரேட்டு அதுக்கு 300 ரூபா ரேட்டு வருது. இதோட ரேட்டு நான் அன்றைக்கி வீடியோ புக்கு எல்லாமே வச்சு காணிச்சிருப்பேன். அதுவும் இல்லாமல் இது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆமாம், டப்பு காயின் இதெல்லாம் கிடைக்கும், எவ்வளோ ஆனாலும் கிடைக்கும். இந்த காயின் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், கிடைக்காது. இருந்தாலும் நம்ம எங்களை மாதிரி டீலர்கிட்ட நான் இதுக்கு முன்னாடி எனக்கு இது வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு 4 காயின் 5 காயின் தான் வந்துருந்துச்சு. இவர் தான் இது ஒரு இதில் கொண்டாந்து கொடுத்துருக்காரு. டக்குனு வாங்கிக்கோங்க. இது ஈவெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. 10 இப்போ 2092 இறங்கின காயின் இப்போ 2024 ஆயிடுச்சு. இதெல்லாம் ரேட்டு கூடும், கண்டிப்பாக உங்களுக்கு ரேட்டு கூடும். இதில் ஈவெண்ட்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு டபுள் ஆகும். பார்த்துக்குங்க. இந்த கலெக்ஷனுக்கு சேர்த்து வைக்கிறவங்களுக்கும் அந்த வருஷம் அதெல்லாம் சேர்த்து வைக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ் ஆகும். சரியா? எது வேணாலும் டக்குன்னு வாங்கிக்கோங்க. வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க.